ஐயா இந்த படத்துக்கு இந்தியாவில் திரைக்கு எவ்வளவு உயர்வான ஒரு விருது தரணுமோ அது தந்திருக்காரு. இது பசுபதி பாண்டியன் கதையா இருந்தாலும் அவரு அந்த விளையாட்டை மட்டும்தான் அவரு பண்ணாரு. இந்த சமூகத்துல இந்த அளவுக்கு மேல்மட்ட வரையும் தட்டியும் அந்த மனிதனுடைய டிசிப்ளின், கேரக்டர்ஸ் லாஸ் அண்ட் எவரிதிங் லாஸ்ன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்த சுட்டி காட்டிருக்காரு. எத்தனையோ திறமையானவங்களா டிசிப்ளின் இல்லாதால தெருவில் நிற்கிறாங்க, அவங்க அது ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லி இந்த படம் எடுத்துக்கிட்டாங்கய்யா. உயரிய விருது தரணும். அவரு மாரி செல்வராஜுக்கு நான் அவரை சிறந்தாண்டி வணக்கிறேன். அது உண்மை கதையா. இது நம்ம இந்தியாவில் ஒரு தீங்கு என்னன்னா, இந்த படிநிலை சமூகத்துல இது உண்மையான இப்ப நம்ம பிருத்திவிராஜ் சவுகான் டெல்லியில அவர் சொந்த மாமனாரே கொலை செஞ்சதாலதான் 700 ஆண்டுகள் இந்த நாடு அடிமையா இருந்தது. அதே மாதிரி இப்ப நம்ம ஆளுங்களே தான் துரோக செயல்கள் செய்யறாங்க. இந்த உலகத்தையே நம்ம இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை பூரா வழிநடத்த தகுதி நம்ம அமெரிக்காவுக்கு இல்ல, பிரிட்டிஷ் ஆஃப் இந்தியா லண்டனுக்கு இல்ல, இந்தியாவுக்கு தான் இருக்குது. இதனுடைய சாபம் இந்த படம் மாரி இவர் மாரி செல்வராஜ் மாரி சிந்தனையாளர்கள் இருந்தா உலகத்தை நாம வழி நடத்தலாம். நல்ல எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திர சிறப்பா நடிச்சிருக்காங்க. யாரு மேலேயும் குறையில்லை, யாரு மேலேயும் குறையில்லை. ரைட்யா. அவர் பல விதத்துல இந்த கதைகள் எப்படி மகாபாரதத்துல கிளைக்கதை, அதுல உட்கதை, அதுல ஒரு உட்பிரிவு எப்படி கொண்டு ஒரு இந்த பூமி உள்ளவர்களையும் அந்த மகா காவியம் எப்படி நிலைச்சிருக்குதோ அதே மாரி இந்த படத்துல பல கிளைக்கதைகள்லாம் கொண்டு ஜாதியும் இல்லாத, விளையாட்டு இல்லாம, உடற்பயிற்சி இல்லாம, ஒழுக்கமும் இல்லாம எல்லாத்தையும் கொண்டு காட்டி எல்லா சமூகமும் இது பார்க்கக்கூடிய படமா இருக்கு.